தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மற்றொரு அண்மை தகவல். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக டிடிவி தினகரன் தற்போது தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருட்கள் விற்பனை குறித்து தகவல் தெரிவித்ததால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தற்போது டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் வேரூன்றி இருக்கும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் தவிக அரசு எடுக்கவில்லை என்பதை டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருட்களின் விற்பனை மற்றும் கடத்தலை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாணவர் அமுதன் உயிரிழப்பிற்கான காரணத்தை மூடி மறைக்க முயற்சி நடைபெறுவதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாணவர் அமுதன் உயிரிழப்பு குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்பதையும் டிடிவி தினகரன் இதில் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தற்போது டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். இன்றைய சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கவனம் தெரிவித்தார். இது குறித்து தற்போது டிடிவி தினகரனும் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தவிக அரசுக்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தியிருக்கிறார். பல நடவடிக்கைகள் தேவை, போதைப் பொருட்களை விற்பனையை ஒடுக்க நடவடிக்கை தேவை என்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மற்றொரு அண்மை தகவல். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக டிடிவி தினகரன் தற்போது தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருட்கள் விற்பனை குறித்து தகவல் தெரிவித்ததால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தற்போது டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் வேரூன்றி இருக்கும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் தவிக அரசு எடுக்கவில்லை என்பதை டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருட்களின் விற்பனை மற்றும் கடத்தலை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாணவர் அமுதன் உயிரிழப்பிற்கான காரணத்தை மூடி மறைக்க முயற்சி நடைபெறுவதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாணவர் அமுதன் உயிரிழப்பு குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்பதையும் டிடிவி தினகரன் இதில் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தற்போது டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். இன்றைய சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கவனம் தெரிவித்தார். இது குறித்து தற்போது டிடிவி தினகரனும் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தவிக அரசுக்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தியிருக்கிறார். பல நடவடிக்கைகள் தேவை, போதைப் பொருட்களை விற்பனையை ஒடுக்க நடவடிக்கை தேவை என்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.